சசிகலாவுக்கு என்னன்னா, ஏடிஎம்கே ஒன்றுபட்டு இருக்கணும், டிஎம்கே வீழ்த்தப்படணும். அந்த ஒற்றை புள்ளியில அவங்க பிரச்சாரம் கூட செய்யறதுக்கு வரலாம், சொல்ல முடியாது. டிசம்பருக்கு மேல வரலாம். அதனால அவர்களும் என்னைக்குமே அதிமுக அச்சுறுத்தலா இல்லை. அவங்க எடப்பாடியே கூட இருக்கட்டும், ஏடிஎம்கே ஒன்னா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க நோக்கத்துல தப்பு சொல்ல முடியாது. இதுல மோசமான ஆள் யாருன்னா இவர் தான். உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இது. அன்வர் ராஜாவும் கிட்டத்தட்ட அதே கேஸ் தான். அவர் தாவேக்கா போகலாம் ட்ரை பண்ணாரு, முடியாதனாலதான் அவரு டிஎம்கே போயிருக்காரு. அது சொல்ற காரணம்லாம் பொய்யான காரணம். அப்படின்னா நீ 2017 பாஜக கூட தானே கூட்டு வச்சிருந்தாங்க, 4 வருஷம் எம்பியா இருந்தீங்கல்ல, அதுக்கு பிறகு அப்போ நீங்க விலகி இருக்க வேண்டியதானே. எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் விலக வேண்டியதானே. இல்லை, ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் வந்து தேவர் ஜெயந்திக்கு போகும்போதும் பெரிய எதிர்ப்பு கிளம்பின மாதிரிலாம் நியூஸ்லாம் பெருசாக போட்டாங்க, பிரேக்கிங் நியூஸ்லாம். ஸோ அதை வச்சு சொல்கிற மறுபடியும் இவங்களுக்கு வந்து அந்த எங்கே எதிர்ப்பு வந்தது? அங்கே தேவர் ஜெயந்தி போகும்போது சும்மா கோஷம்லாம் வந்துச்சு இல்லை, அது செட்டப்புங்க, அது வேணா பண்ணது. அது அதெல்லாம் தேவர் ஜெயந்தின்றது ஒரு பொதுவான விழா. அது எடப்பாடிக்கு எதிராக சில இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. இப்போ கூட ராமநாதபுரத்துல கருப்பு கொடி காட்டணும்னு செட் பண்ணி 2 பேரு, அவன் வேற கேமரா வச்சுக்கின்னு ஒருத்தர் சொல்றான், சீக்கிரம் காட்டு காட்டு அப்படின்றான். உடனே இவங்களா துள்றாங்க. அந்த பெரிய அலையில இந்த நண்டு